kami norang. Oh, tadi. எங்கடா இருக்கு நீ பின்னாடி வாங்க, பின்னாடி வந்தா எடுங்க வாங்க. என்ன கொஞ்சம் சைட்ல என்ன உள்ள வந்தா அப்புறம் பார்த்து சும்மா ஒரு அளவு தான் அப்படியே சொல்லிட்டு உள்ள போயிட்டே இருக்கீங்க. ஆணைக்குள்ள தீவனம் இது வேணா எடுத்து பண்ணுங்க. உங்களுக்கு போக தெரியாதா முன்னாடி படமானி படமானி எல்லாம் வந்துருக்கமா பின்னாடி வாங்கயா தம்பி இடையில வராங்க தள்ளுவாங்க வீடியோல கொஞ்சம் மேலே இருக்குண்ணா தலை எடுத்துக்கணும் முன்னாலே போயிடுங்க சைட்ல
இதுதான் என்ன மேலே ஏற்றி பறக்கலையா? ஏன் வீட்டில் இருக்கு மேடம் உங்களுக்கு கூட இல்லைன்ற அவரு சார்ஜ் இல்லை. மனிதா வச்சு போச்சுங்களா? ஓகேங்களா? எனக்கு ஸ்டிக்கருங்க தேங்க்யூ சார். தேங்க்யூ. நான் சேர்ந்து வாங்கண்ணா. இல்லையா? வாங்க அப்படியே சைடில் வந்துருங்க. முன்னாடி எல்லாரும் முன்னாடி வந்துருங்கம்மா. போடா தட்டை கொடு. அப்படியே கையிலுக்கு இங்கிட்டு வந்துருங்க. आनय गजैः जन्मनक्षत्रं करिष्ये सर्वेषां भक्तमहाजनानां क्षेमारोग्यदासिद्ध्यर्थं सर्वाभीष्टदासिद्ध्यर्थम् अचञ्चलाभक्तिसिद्ध्यर्थं सकलविधकार्याणाम् आनुकूल्यतासिद्ध्यर्थं गजपूजां करिष्ये। ॐ अगजाननपद्मार्कं गजाननमहर्निशं अनेकदन्तं भक्तानाम् एकदन्तमुपास्महे। ॐ श्रीं ह्रीं क्लीं क्लौं गङ्गणपतये वरवरदशमानय स्वाहा। गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनां भवस्तवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणस्पदान शृण्वन्नोतिदेशेन प्रत्यक्षगजदेवतां ध्यायामि प्रत्यक्षगजदेवताम् आवाहयामि। प्रत्यक्षगजराजाय नमः आसनं समर्पयामि। प्रत्यक्षगजराजाय नमः पादयोः पाद्यं समर्पयामि। प्रत्यक्षगजराजाय नमः आसनं समर्पयामि। पाद्यं समर्पयामि। आचमनीं समर्पयामि। मधुवर्तं समर्पयामि। ॐ गणपतये नमः। स्नानं समर्पयामि। स्नानानन्तरमिदमाचमनीयं समर्पयामि। वस्त्रपरीत आभरणार्थे पुष्पाणि समर्पयामि। समर्पयामि। अबे पू को जाओ सर पू को जाके வருவாங்க வருவாங்க. டேய் முன்னாடி போடா, இங்கிட்டு வாடா. मोबाइल ब्लो मोबाइल ऑन கொண்டு போனா கவர் ஆகுதுண்ணா. நான் கேமரா பெருங்கை மாமலத்தடி விடிகளே தடம் மூழ்கி
வழிபடும் கடிகுலாம் பொழில் காணப்பேர் அண்ணல் நின் அடியலால் அடைசரண் உடையரோ அடியரே மானமாமடப்பிடி வண்கையால் அழகிட காணமா கடகரி வழிபடும் காணப்பே ஊனமாம் உடம்பினில் உறுப்பினி கெடையென்னின் ஞானமா மலர்கொடு நணுகுதல் நன்மையே. திருச்சிற்றம்பலம். இந்த யானையை பற்றி சில குறிப்புகள். மிகவும் அன்புடைய ஒரு பிராணி என்று சொன்னால் அது யானையே குறிப்பிடப்படும் என்பது இன்றியமையாது சொல்லப்படுவது. மிக்க தவத்து ஓர் வெள்ளானை என்று சேக்கிழார் பெருமான் குறிப்பிட்டார். ஓர் என்றால் ஒப்பற்ற. இந்த யானை ஒப்பற்ற யானை. ஞானமுடைய ஒரு சிலந்தி நம்பர் செம்பொன் திருமுடி மேல் காணல் விரும்பும் சருகு உதிராவண்ணம் கலந்த அன்பு கலந்த வாய்நூலால் சிலந்தி வழிபட மறுபுறத்திலே மிக்க வெள்ளானை வில்லா அன்பு விரவியமாக கண்டு அந்த சிலந்திக்கு மறுபுறமாக இருக்கக்கூடிய இந்த யானை அதன் இறைவனிடத்திலே காட்டுகின்ற அன்பு வில்ல முடியாத அன்பு. அதனாலேயே யானைக்கு மோட்சத்தை கொடுத்தார் இறைவர். ஆனால் மறுபிறவி கொடுத்தார் சிலந்திக்கு. அந்த வகையிலும் யானை மிக உயர்ந்தது என்பதனை பாடல்கள் வலியுறுத்துகின்றன. ஒரு காலத்திலே சிவனுக்கு மிகவும் அன்புடைய பிராணி என்று சொன்னால் அது யானைதான். பெண் யானைகள் பிடியலாம் பின் செல. பெண் யானைகள் எல்லாம் பின் தொடர, ஆண் யானைகள் எல்லாம் திருவலகாலே திருக்கோவிலை சுத்தப்படுத்தியது என்று பாடல் சொல்கின்றது. பிடியலாம் பெண் பின் செல பெருங்கைமா மலர்த்தடி விடியலே தடமொழி. விடுவதற்கு முன்பே இது எழுந்து கொண்டு நீராடி இறைவனை வழிபடுமாம். விடியலே தடமொழி விதியினால் வழிபடும் ஒரு பிராணி என்று சொன்னால் அது யானை. அந்த யானையை வைத்தே அப்பரடிகள் பாடுகிறார். மருந்தானை அந்த பாடலை ஒரு முறை சொல்லி இந்த யானைக்கு நாம் பிறந்த நாள் வாழ்க்கை தெரிவித்துக் கொள்ளலாம். திருச்சிற்றம்பலம். மருந்தானை எல்லாரும் சொல்லுங்க. மந்திரிப்பார் மனத்துளானை வளர்மதியம் சடையானை மகிழ்ந்து என் உள்ளத்து இருந்தானை இறப்பிலியை பிறப்பிலானை இமயவர்தம் பெருமானை உமையாள் அஞ்ச கருந்தாள மதகளிற்றின் உரிப்போர்த்தானை கண மழு வாட்படையானை பலிகொண்டு ஊரூர் திரிந்தானை திருவானை காவுளானை செழுநீர் திரளைச் சென்று ஆடினேனே. அதனால இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா யானை யானைன்னு வரும். மருந்தானை மந்திரிப்பார் மனத்துளானை பாருங்க. யானைன்னு முடிகிற மாதிரியே பாட்டு அமைச்சார். ஏன் அப்படின்னா யானைக்கு பெருமையை தர வேண்டும் என்பதற்காக. அதனால் இந்த யானையை நாம் வணங்குவதன் வாயிலாக இறைவனுடைய திருவுருவம், அதாவது விநாயகனுடைய சுரூபம், வாழைக்கனி பலவின்கனி மாங்கனி தாம் சிறந்த கூடைச்சுருள் குடையப்பம் எள்ளுண்டை எல்லாம் துருத்தும் பேழை பெரு வயிற்றிடும் புகுந்து என் உள்ளம் பிரியான் வேள திருமுகத்து செக்கர்மேனி விநாயகனை. இறைவனுடைய மறு உருவம் தான் இந்த யானை. யானையை போற்றுவோம், யானையினுடைய அன்பை பெறுவோம், இறைவனுடைய திருவள்ளுக்கு ஆளாவோம். கொஞ்சம் முன்னாடி வந்துடலாம். வீடு வேணும்ல வீடு கேமரா உள்ள கொண்டு வருவாங்க. கொஞ்சம்
கையில அவுத்துடுறா கையில அவுத்துடுறா தட்டே வரல ஓகே Happy birthday to அப்படியே ஒரு தமிழ் பாட்டு சொல்றேன் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். அண்ணல் போம் எல்லாரும் சொல்லுங்க. அண்ணல் போம் கல்விரி போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போவா துயரம் போம் நல்ல குணமதிகமாம் மாமதுரை கோபுரத்தில் வீட்டிருக்கும் கணபதியை கை தொழுதட்டால் வாழும் தெளிவேனும் ஆசை உங்கள் கரிமுகத்த தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் ஆனந்தமான வாழ்க்கையும் தான். அகிலாவை பத்தி யாராச்சும் சொல்றதுனா சொல்லலாம். அகிலா ரொம்ப பிடிச்சவங்க. அகிலா பத்தி சொல்றதுனா வெளில கண்டிப்பா சொல்லணுங்க. ஏசி ஐயா வணக்கம். முன்னால சொல்லுங்க அகிலாவினுடைய பக்தர்கள் எல்லாருக்கும் ரசிகர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அதாவது மனிதன் வந்து இயந்திர வாழ்க்கைக்கு வர்றதுக்கு முன்னால, அதாவது ஜேசிபி டிராக்டரு மற்ற பொருள்கள் வர்றதுக்கு முன்னாடி தேரோட்டம், கோயில் கட்டுமானம், வீடு கட்டுமானம், குளம் வெட்டுவது, கோயில் கட்டுவது எல்லாத்துலேயும் முதல்ல இருந்தது யானை தான். திருவாரூர் யானைக்கு வந்து திருவாரூர் பேருக்கு வந்து 5 யானை அந்த காலத்தில், 3 யானை பின்தள்ள 2 யானை முன் இழுக்க, அதுக்கப்புறம் பக்தர்கள் அந்த மாதிரி இழுத்து தான் அந்த தேர் வந்து எல்லா பக்கமும் சுற்றி வந்திருக்கு. அது மாதிரி நம்ம அகிலா வந்து ஐயா ஜெகன் ஐயா சொன்னது மாதிரி ஒரு தெய்வ பிறவி. இதனுடைய அனுபவம் வந்து ரொம்ப அதாவது அடிக்கடி வந்து பார்க்குறவங்களுக்கு தான் இதனுடைய அருமையும் இதனுடைய தன்மையும் தெரியும். ஏன்னா இதை நான் பல வருஷங்களாக நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அது போன தடவை நான் சொல்லியிருக்கேன். அதனுடைய மத்தகத்தில் தான் மகாலட்சுமி வசிக்கிறதாக நம்ம இந்து சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. அது ஏதாவது நான் ஒரு முக்கியமான வேலைக்கு போகும்போது வந்து அந்த ஒரு வாழைத்தண்டை கொடுத்துட்டு ஒரு மத்தகத்தை பார்த்து எப்படி நினைச்சுக்கிட்டான்னு தெரியும். அதை சொல்லிட்டு போனேன். எனக்கு அந்த வேலை எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் அப்படி ஒரு தெய்வ சக்தி வாய்ந்த இங்கிட்டு வாங்க, ஒருத்தர் ஐயா இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க கொஞ்சம் சைட்லாம் வேற யாருக்கும் சொல்றீங்களாப்பா? சொல்லு. டெய்லி அகிலா பாக்குறீங்க. ஐயா லைட்டா கொஞ்சம் சைட்ல ஐயா. எனக்கு டெய்லி அந்த அகிலா பிடிக்கும். நான் டெய்லி கோயிலுக்கு வந்து அகிலா பார்ப்பேன். ஹாப்பி பர்த்டே அகிலா.
ரொம்ப ஸ்பெஷலானவர் இவரு. புள்ளையார் நிறைய பேருக்கு பிடிக்கும், அது ஜென்ரலா இருக்கிறது. இவர் இடத்துல எங்களை வந்து குடி வச்சு எனக்கு கல்யாணமும் அடுத்த வாரமே ஃபிக்ஸ் ஆயிட்டு ரொம்ப விசேஷமானவர். இந்த கல்யாணம் இங்கதான் நடக்குது, இங்கதான் நடத்தணும்னு நாங்க நடத்தணும். நம்புறோமோ இல்லையோ இவர் எங்க இருந்து வந்தாருன்னு எங்களுக்கு தெரியாது. எல்லாரும் வரதுக்கு முன்னாடி இவரு ஃபர்ஸ்ட் காட்சி கொடுத்ததுனால தான் எங்க கல்யாணம் அங்க ஸ்டார்ட் ஆச்சு. அதனால எனக்கும் அவருக்கும் இவர் ரொம்ப க்ளோஸ். நான் ரொம்ப தற்செயலா இன்னைக்கு ஊருக்கு வந்தேன். ஆனா இன்னைக்கு தான் அகிலாவோட பிறந்த நாள் நான் நினைச்சு கூட பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமா வேற யாராவது சொல்றீங்களா அகிலாவை பத்தி? அகிலாவை பத்தி சொல்றதுனா நிறைய சொல்லலாம். வாங்கம்மா வாங்கம்மா வாங்க, நிறைய சொல்லலாம். ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா நான் இங்கதான் இருக்கேன். இன்னைக்கு என்னோட பையனுக்கும் பர்த்டே, அகிலாவுக்கும் பர்த்டே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் பண்ணி நம்ம மக்கள் எல்லாரையும் நல்லபடியா வைக்கணும். எல்லாருக்கும் நல்ல வேலை கிடைக்கணும், எல்லாரும் குழந்தை பேர் கிடைக்கணும், எல்லாருக்கும் திருமணம் இது கிடைக்கணும் வேண்டி அகிலாவை நல்லபடியா எல்லாத்தையும் வைப்பான்னு வேண்டிக்கிறேன். அது நீங்க போட்ட நேரம் வராது. அண்ணன்